ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கர்நாடகா பேங்க்கில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த மார்க்கெட் கிராஷை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் கிராஷ்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய டவுன்ஃபாலான்னு கேட்டிங்கன்னா, ஒன் டேக்கு 3 to 4% மேலே விழுந்தாலே அது வந்து ஒரு மைனர் கிராஷ் தான். பட் யூஎஸ் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹையில் தான் இருந்தது. ஸோ இந்த கிராஷோ இல்லை இந்த புல் பேக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு மச் நீடட் புல் பேக் தான். இதனால நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதனால இந்த மைனர் கிராஷ் நடந்ததுன்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கர்நாடகா பேங்க் நியூஸ் பார்த்துடலாம். கர்நாடகா பேங்க்கில் ஆர்கே குருமூர்த்தி ட்ரெஷரராக வந்து இருந்தார். அவர் வந்து நேற்றுக்கு பர்சனல் ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. கர்நாடகா பேங்க்கும் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதை உடனே இன்டிமேட் பண்ணிட்டாங்க. எனி சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆக்சுவல் டேட் ஆஃப் எக்ஸிட், அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார் வருவாங்க, இதெல்லாம் வந்து டியூ கோர்ஸில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறோன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா கம்பெனிஸில் நிறையா பேங்க்ஸில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த பேங்க்கோட ஃபியூச்சருக்கு என்னோட விஷஸ்ன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் ரெசிக்னேஷன் லெட்டர்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து பெரிய அன்சர்டனிட்டி எதுவும் கிரியேட் பண்ணாதுங்கிறது என் பர்சனல் கருத்து. பட் கர்நாடகா பேங்க்கில் ஏற்கனவே வந்து சிஇஓ சிஎஃப்ஓலாம் வந்து லைனாக எக்ஸிட் ஆகிட்டே வராங்க. அந்த லிஸ்ட்டில் ட்ரெஷரரும் வந்து அன்அனௌன்ஸ்டாக திடீர்னு ரிசைன் பண்ணது மேபி ஒரு சின்ன அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணலாம். மார்க்கெட் சென்டிமெண்ட் இதுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பிஹேவ் பண்ணலாம். அப்படி ஏதாவது இந்த கர்நாடகா பேங்க்கில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ட்ராப் நடந்ததுன்னா மேபி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். கர்நாடகா பேங்க் என்ன பொறுத்துக்கும் கரண்ட்டாக அண்டர் வேல்யூட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது வெறும் புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால அண்டர் வேல்யூடுன்னு நான் சொல்ல. 320 rupees புக் வேல்யூ இருக்கிற கர்நாடகா பேங்க் வெறும் 175 rupees தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கர்நாடகா பேங்கோட புக் வேல்யூ அண்ட் ப்ரைஸ் டு புக் சார்ட்டை பார்க்கும்போது தான் எனக்கு இது அண்டர் வேல்யூடுன்னு தோணுது. அவங்களோட கரண்ட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 0.5க்கும் 0.4க்கும் நடுவில் மாற்றி ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8. அவங்க லாஸ்ட் 20 years ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 0.8. 40 to 50% வந்து அவங்க அண்டர் வேல்யூட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது. லாஸ்ட் 5-6 years எடுத்து பார்த்தாலுமே அவங்களோட மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 0.6லேருந்து 0.7க்குள்ளே இருக்குது. அதுலேயுமே நம்மளுக்கு 20% கிட்ட ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா பேங்க் அவங்களோட புக் வேல்யூவை ஹிஸ்டாரிக்கலாக க்ரோ பண்ணிகிட்டேவும் வராங்க. இவங்க ஒரு கன்சர்வேட்டிவான பேங்க் தான். ஸோ இவங்க புக் வேல்யூ க்ரோத் ரேட் ரொம்ப ஹையாக இல்லைனாலும் அவங்க புக் வேல்யூ லாங் டேர்மில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க புக் வேல்யூவோட ஷேர் ப்ரைஸ் கூடவே ட்ராவல் ஆச்சுன்னா இதே ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் இருந்தாலே அவங்களோட ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்வேட்டிவான லாங் டேர்ம் காம்பவுண்டிங் மிஷினாக கர்நாடகா பேங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம முக்கியமான நியூஸ் பார்க்க போயிடுவோம். டொனால்ட் ட்ரம்ப் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ட்ரூத் சோஷியல் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் இந்த போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அது போட்டதுமே யூஎஸ் மார்க்கெட் சிக்னிஃபிகண்டாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். இட் ஹஸ் ஜஸ்ட் பீன் லேர்ன் தட் சைனா ஹஸ் டேக்கன் அன் எக்ஸ்ட்ராடினரிலி அக்ரெசிவ் பொசிஷன் ஆன் ட்ரேட் இன் சென்டிங் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாஸ்டைல் லெட்டர் டு த வேர்ல்டு. ஸோ அவர் யூஎஸ்க்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே சைனா வந்து ஒரு அக்ரெசிவான லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் November 1, 2025 China is going to impose large-scale export controls on virtually every product they make and some not even made by them. சைனா புதுசாக எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வர போகிறதா யூஎஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரீஸ்க்கு ஒரு அக்ரெசிவான லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. யூஎஸ்ஸை மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரியுமே அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் சைனா எடுத்த மூவ் அன்பிரசிடென்ட்னு சொல்லி இது ஒரு மாரல் டிஸ்கிரேஸ்ன்னு ஒரு அக்யூசேஷனும் வைக்கிறாரு. ட்ரம்ப் வந்து சைனாவோட லீடரை மீட் பண்ணுறதா இருந்தது. அந்த மீட்டிங் இப்போ நடக்குமா நடக்காதனே எனக்கு தெரில அப்படிங்கிற லெவலுக்கு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் வாரை எஸ்கலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர் உடனே 100% டேரிஃப் ஆன் சைனா போட்டிருக்காரு. அண்ட் இது வந்து எக்ஸிஸ்டிங் டேரிஃப்ஸ்க்கு மேலே 100%ங்கிறதையும் அவர் கிளியராக சொல்லியிருக்காரு. சைனா எப்படி ரேர் எர்த் மினரல்ஸ் மேலே சில எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வர போகிறோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ, இவர் வந்து சில கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர் மேலே எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வர போகிறோன்னு கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு. நேற்றுக்கு நியூஸ் ஃபுல்லாகவே சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கிற ட்ரேட் வார் எஸ்கலேஷன் பற்றி தான் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஎஸ் சைனா டென்ஷன்ஸ் ரைஸ், ட்ரம்ப் அனௌன்சஸ் எக்ஸ்ட்ரா 100% டேரிஃப்ஸ் ஆன் சைனா ஓவர் பீஜிங்ஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ். அதாவது சைனா கொண்டு வந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸுக்கு கவுண்டராக யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 100% டேரிஃப்ஸ் போட போகிறாங்க சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற கூட்ஸுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸும் கொண்டு வர போகிறோம் கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர் மேலே அப்படின்னு வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டவ் ஜோன்ஸ் tumbles nearly 900 points after Trump reignites trade war between the world's two largest economies. சைனா இதை இன்ஸ்டிகேட் பண்ணாங்களா இல்லை ட்ரம்ப் இதை இன்ஸ்டிகேட் பண்ணுறாரா நம்மளுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்கல. பட் ரெண்டு கண்ட்ரியுமே வந்து கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்து ட்ரேட் வார் வந்து மறுபடியும் எஸ்கலேட் ஆகிருக்கு. சைனா வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அலோவ் பண்ணவே கூடாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி. சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரேட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
ரேர் எர்த் மினரல்ஸ், ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணுவோம் சைனா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு தெரில. பட் ட்ரம்ப் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சைனா யூஎஸை மட்டும் டார்கெட் பண்ணல, உலகத்தில் இருக்கிற நிறையா கண்ட்ரீஸ்க்கு இதே ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்காருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ட்ரம்ப் வந்து சைனா மேலே வச்சுருக்கிற அக்யூசேஷன்ஸ் முக்கியமாக எதை பற்றினா எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் ரேர் எர்த்ஸ். சைனா வந்து இந்த ரேர் எர்த்ஸை பெருசாக ஷேர் பண்ண விரும்பலை அப்படிங்கிறது தான் அவர் வந்து முக்கியமாக சைனா மேலே வைக்கிற அக்யூசேஷன். பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கோட ட்ரம்ப் மீட் பண்ணுறதா இருந்தது. இப்போ அந்த மீட்டிங் வந்து நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரிலங்கிறது அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் இந்த போஸ்ட்டை போட்ட உடனே வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல 32% வந்து இன்க்ரீஸ் ஆகி ஜூன்லேருந்து பார்க்கும்போது இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்து அமெரிக்கன் விக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம கண்ட்ரியும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. மண்டே மேபி நம்மளுக்கு நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நாளாக நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்ஸ் மேலே இந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூஎஸ் ஆயில் ப்ரைஸஸ் ஸ்லம்ப்ட் 4.2%. Brent crude dropped 3.8% to their lowest level since May. ஆயில் ப்ரைஸஸ் வந்து 4.2% விழுந்திருக்கு. Brent crudeமே வந்து 3.8% விழுந்திருக்கு. யூஎஸ் ட்ரெஷரிஸுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ரேலி ஆச்சு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் ஈக்விட்டிஸ், கிரிப்டோ மார்க்கெட்ஸ், கமாடிட்டிஸ் இதுலேருந்துலாம் வெளில வந்துட்டு சேஃபர் அசட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆகிருக்கு. நிறையா பேர் வந்து இந்த யூஎஸ் ட்ரெஷரிஸை பர்ச்சேஸும் பண்ணுறாங்க. 10-year and 30-year ட்ரெஷரி ஈல்ட்ஸ் ஃபெல் ஆஸ் இன்வெஸ்டர்ஸ் கூப்ட் அப் பாண்ட்ஸ். பாண்ட்ஸில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்குங்கிற காரணத்தினால என்னதான் ஈல்டு விழுந்துக்கிட்டே இருந்தாலும் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக போய் அதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கோல்டு அண்ட் சில்வர். ரெண்டுமே சேஃப் ஹேவன்ஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான அன்சர்டனிட்டி டைமில் எல்லாருமே கோல்டு, சில்வர் இந்த மாதிரியான ஹெட்ஜஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கே தெரியும். கோல்டு 1.5%, சில்வர் 1.2% உடனே ரைஸ் ஆகிருக்கு. யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கிச்சு. ட்ரம்ப் டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து டவ் ஜோன்ஸ் 900 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே விழுந்திருந்தது. S&P 500 வந்து 2.71% விழுந்திருந்தது. அப்புறம் நாஸ்டாக் காம்போசிட் டெக் ஸ்டாக்ஸ்லாம் வந்து 3.56% கிட்ட விழுந்திருந்தது. ஆஃப்டர் ஹார்ஸ் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இதோட அதிகமாகவே வந்து ட்ராப் ஆயிருந்தது. S&P 500 அண்ட் நாஸ்டாக் ஹேட் தேர் வேர்ஸ்ட் டே சின்ஸ் ஏப்ரலில் ஃபஸ்ட்டு டைம் ட்ரம்ப் டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ டவுன்ஃபால் இருந்ததோ அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இவ்வளோ மோசமாக வந்து ஒன் டேயில் விழவே கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்ஸில் 1.56 ட்ரில்லியன் இன் மார்க்கெட் வேல்யூ வந்து இழந்திருக்காங்க. கிரிப்டோ மார்க்கெட்டில் இதோட அதிகமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தீரியம் எல்லாமே வந்து 10-15% மேலே அடி வாங்கியிருக்கு. இது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற S&P 500 ஹீட் மேப். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் 4-5% மேலே விழுந்திருக்கு. NVIDIA 4.89%, கூகுள் 2%, மெட்டா 4%, ஆப்பிள் 3%, ப்ராட்காம் 6%, AMD 7%, அமேசான் 5%. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே சிக்னிஃபிகண்ட்டாக வந்து ட்ராப் ஆகிருக்கு ஓவர் நைட்டில். இது இந்தியன் மார்க்கெட்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு நம்ம போக போக தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸுமே மண்டே அன்றைக்கி சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆக போகுது. அன்லெஸ் ட்ரம்ப்போ சைனாவோ வீக்கெண்டில் ஏதாவது குட் நியூஸ் கொடுத்தாங்கன்னா மேபி அப்போ வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இந்த 2 நாள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இந்தியன் மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பை த டிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இதில் டைரெக்டாக இந்தியா எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுன்னே நம்மளுக்கு நியூஸ் இல்லை. எப்போவுமே நியூஸில் தான் வந்து சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்ஸ் வந்து இர்ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாருமே பேனிக் செல்லிங் பண்ணுவாங்க. நம்ம பாட்டமை கேட்ச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மேபி நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வேல்யூ டெரிட்டரியில் இருக்கோ நீங்கள் அதில் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணணும். when there is blood on the streets அப்போ தான் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும். மண்டேவோ டியூஸ்டேவோ மேபி இது 1 or 2 வீக்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கேஷை டெப்ளாய் பண்ணி வாங்கியே ஆகணும். ஃபோமோவும் வச்சுக்கூடாது. இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோங்கிறதுனால மொத்தமாக அட் அ டைம் போய் நம்ம பணத்தை கொட்டுறதை விட்டுட்டு கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி எந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், எதெல்லாம் ஆல்ரெடி வேல்யூவில் இருக்குது, எதெல்லாம் இன்னும் டீப் வேல்யூ டெரிட்டரிக்கு போகுதுங்கிறத வாட்ச் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட்டு 2 days நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ்லாம் காம்பிடன்சி அண்ட் கன்விக்ஷன் ஹையாக இருக்கோ அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கர்நாடகா பேங்க் பற்றி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துருந்தோம். அது பெருசாக கர்நாடகா பேங்கை பாதிக்காதுங்கிறது என் பர்சனல் கருத்து. யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த மேஜர் அப்டேட்ஸ் பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். யூஎஸ் சைனாக்கு நடுவில் நடக்கிற ட்ரேட் வார் எஸ்கலேஷன்ஸ் பற்றியும் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதனால் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் குளோபல் எக்கானமி எப்படி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்தியன் மார்க்கெட்ஸ் இதனால் பாதிக்குமா பாதிக்காதாங்கிறது நம்ம போக போக தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது.
அன்லெஸ் ட்ரம்ப்போ சைனாவோ இதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸை ஷேர் பண்ணாங்கன்னா மேபி அப்போ வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் இன்கேஸ் விழுந்துச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்போல்லாம் எல்லோரும் பேனிக் செல்லிங் பண்ணுறாங்களோ அப்போ தான் மார்க்கெட்டில் நல்ல நல்ல கம்பெனிஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அதை இந்த மாதிரியான அன்சர்டன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து க்ரீடில் போய் வாங்கும்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.